ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரேஷன் கோதுமையை வச்சு சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 2 சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் வந்து நான் இந்த கோதுமையோட சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ரேஷன் கோதுமையை வாங்கினா ரேஷன் கோதுமையில வந்து இந்த மாதிரி உமிலாம் நிறைய இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம முரத்துல போட்டு புடைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டுல பெரியவங்க யாருன்னா இருந்தாலோ இல்ல உங்களுக்கே புடைக்க தெரியணும்னாலும் நீங்க இந்த மாதிரி புடைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம முரத்துல புடைச்சு எடுக்கும் போது அதுல இருக்க உமி எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி நல்லா புடைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இப்ப தண்ணில நல்லா ஒரு 3-4 தடவைக்கு மேல வாஷ் பண்ணணும். சரிதான், நல்லா கிளீனா எதுவுமே இல்லாம நல்லா இந்த மாதிரி புடைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம டேப்ல வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை திறந்து விட்டு ஒரு 4-5 தடவைக்கு மேல நல்லா கழுவி எடுங்க. இதுல இருக்க நல்ல டஸ்ட் அப்புறம் இன்னும் 1-2 உமி இருந்தா கூட அதெல்லாம் வந்து நல்லா மேல வந்துடும். நம்ம கழுவும் போதே மேல வந்துடும். நம்ம இந்த மாதிரி நல்லா கையாலேயே பிசைஞ்சு கோதுமையை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும். அப்பதான் அதுல இருக்க அழுக்கு டஸ்ட் எல்லாமே வரும். இப்ப நம்ம இந்த மாதிரி கழுவும் போது மேல தெரியுது இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன உமி ஏதாவது இல்ல டஸ்ட் எதுனா இருந்தாலும் அது எல்லாமே இந்த மாதிரி தண்ணியோட சேர்ந்து வந்துடும். நம்ம அழகா அந்த மாதிரி வடிகட்டி விட்டோம் அப்படின்னா மேலுக்கு இருக்க எல்லாமே இந்த தண்ணியோட சேர்த்து கீழே வந்துடும். நல்லா இந்த மாதிரி 2 கையை வச்சு நல்லா அரைக்கி தேய்ச்சி கழுவுங்க. அப்ப அதுல இருக்க மண்ணு தூசி டஸ்ட் எல்லாமே அப்போ நல்லா கிளீன் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி நல்லா தெளிவானதுக்கு அப்புறமா இதை ஒட்ட நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு ஒயிட் கிளாத்ல காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. தண்ணி எடுக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒயிட் கிளாத்ல நம்ம வெயில்ல ஒரு நாள் வெயில்ல காய வச்சாலே போதும். கோதுமை நல்லா பட்டு மாதிரி காஞ்சி வந்துடும். நான் இப்ப 3வது தடவையும் வாஷ் பண்றேன். நல்ல தண்ணி தெளிவாகிற அளவுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க. வெயில்ல ஒரு நாள் காய வைங்க போதும், நல்ல பட்டு மாதிரி காஞ்சி வந்துடும். ஸோ இதை நம்ம மிஷின்ல வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடையில வாங்கினா வந்து 1/2 கிலோ சப்பாத்தி மாவே அதாவது பிராண்டட் மாவு வந்து 35 ரூபா 34 ரூபா வருது. ஸோ 1 கிலோ மாவு வந்து அப்ப நம்ம கணக்குக்கு 70 ரூபாய் வருது இல்லையா. இதே நம்ம ரேஷன்ல வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா தான் போடுறாங்க. அந்த ரேஷன் கோதுமையை நம்ம இந்த மாதிரி வீட்டுல பக்குவமா அழகா கிளீன் பண்ணிட்டு வீட்டுல ஒரு 2-3 பொருள் இதோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்ல சாஃப்டான சப்பாத்தி சூப்பரா வரும். ஸோ நம்ம கைப்பட நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களுக்கே ஹெல்த்தியா செய்து கொடுத்த மாதிரியும் இருக்கும் இல்லையா. இப்போ நான் வந்து ஒரு நாள் தான் காய வச்சேன். வெயில நல்லா காஞ்சி வந்துடுச்சு. அந்த கோதுமையை எடுத்துட்டு அது கூட வந்து நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ் இதுதான். மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை வந்து இப்ப நான் 3 கிலோக்கு வந்து 1/4 கிலோ மூக்கடலை சேர்த்திருக்கேன். இது கூட நான் ஒரு 25 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திருக்கேன். ஸோ வெந்தயமும் மூக்கடலையும் சேர்த்து அரைக்கும் போது நல்ல சாஃப்டா ரொம்ப மிருதுவான சப்பாத்தி கிடைக்கும். இப்ப நம்ம இதை மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப மாவை அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாவை வந்து நான் அப்படியே ஸ்டோர் பண்ண போறது கிடையாது. நம்ம மாவு சலிக்கிற ஜல்லடை இருக்கு இல்லையா, அதுல சேர்த்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ ஏன் நான் இப்ப ஜலிக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து சின்ன சின்ன அந்த நம்ம கோதுமையோட சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்கும். அதாவது மிஷின்ல என்னதான் கொடுத்து நம்ம நைஸா அரைச்சாலும் அந்த சின்ன சின்ன துகள் இந்த மாதிரி சின்ன சின்ன குருணை அந்த தோல் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கும் போது இதெல்லாம் தனியா இந்த டஸ்ட் எல்லாம் வந்துடும். இதோட சேர்த்து நம்ம சப்பாத்தி செய்யும் போது வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வராது. ஸோ நல்லா ஜலிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து நம்ம வண்டு வராம இருக்கணும் அப்படின்னா காஞ்ச மிளகா ஒரு 3-4 காஞ்ச மிளகா வந்து ஸ்ட்ரைட்டா கூட உள்ள போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அது போட்டா எனக்கு நெடி அடிக்கும் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்ல காஞ்ச மிளகாவை கட்டி இதுக்கு நடுவுல வந்து நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். 3-4 மாசம் வரைக்கும் கெடாம சூப்பரா இருக்கும். சரி, நான் இப்ப அந்த மாவுல தான் சப்பாத்தி சுட்டிருக்கேன். பாருங்க, நான் சப்பாத்தி இந்த மாதிரி 2 பிரிச்சு காட்டுறேன். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா. ஸோ நீங்களும் இனிமே ரேஷன்ல கோதுமை வேண்டாம்னு சொல்லாம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி அரைச்சு வச்சுக்கோங்க. இது கூட நம்ம மூக்கடலையும் வெந்தயமும் சேர்த்ததால இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும். சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ரெசிபி செய்யலாம் இதுல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களோட கமெண்டையும் இதுல கீழே
பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.